சீமான் ஆடு மாடுக்கான போராட்டம் பண்றாரு. போன்னு நக்கல் அடிச்ச நாய்ங்கெல்லாம் எங்க போனாங்க? நேத்து தலைமுறை ஆயிட்டாங்க. இந்த திராவிட திருடர்களும் சரி, இந்த திராவிட அணில்களும் சரி, எல்லாம் தலைமுறை ஆயிடுச்சு. தடையை மீறி போராட்டம் பண்ணா சுத்த வீரம், சுத்த தமிழன் அண்ணன் சீமானாலதான் முடியும். வேற எவனால முடியும்? உறவுல இந்த காணொலியில அண்ணன் மாடுகளை ஓட்டிட்டு மலை ஏறி போராட்டம் பண்ணாரு. அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சதை பத்தியா இந்த காணொலியில முழுசா பேச போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உண்மையை பேசு, அதை உறக்க பேசு. பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே. எல்லாருமே கிண்டல் அடிச்சாங்க. சீமான் என்ன ஆடு மாடுகளுக்கு போராட்டம் பண்றாரு, மாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, மரத்துக்கிட்ட பேச போறாரு அப்படின்னு நக்கல் அடிச்சாங்க. எல்லாருமே இந்த சவுக்கு சங்கரு எல்லா மீடியாவிலையும் கமெண்ட் அடிச்சானுங்க. எல்லாம் பிற்போக்குத்தனமா தான் பேசுறாங்க. இங்க நீரும் சோறும் இல்லாம எப்படி வாழ போறாங்கன்னு தெரியல. இவங்க ஆடு மாடு இல்லாம எப்படி வாழ போறாங்கன்னு தெரியல. விவசாயம் இல்லாம இவங்க எப்படி வாழ போறாங்கன்னு தெரியல. தொழில் வளர்ச்சின்னு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மண்ணையும் செங்கலையும் தான் சாப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன். என் அண்ணன் அன்னைக்கு முடிவு பண்ணாரு. என்னைக்கு அந்த ஐயா மாடு ஓட்டிட்டு மலை ஏறுறப்ப அவரை தடுத்து அடிச்சு வெளில தள்ளி விட்டீங்களோ அன்னைக்கு அண்ணன் முடிவு பண்ணாரு. அதே பெரியவரை மாடுகளை ஓட்டிக்கிட்டு மலை ஏற வைக்கணும்னு முடிவு பண்ணாரு எங்க அண்ணன் சீமான். அதே மாதிரியே போராட்டம் நடத்திய பெரியவரை தமிழங்கிற திமுறோடையும் தமிழங்கிற துணிவோடையும் மாடுகளை ஓட்டிட்டு மலை ஏற வச்சாரு எங்க அண்ணன் சீமான். இதுதான் எங்க அண்ணன் சீமானோட வெற்றி. இதுதான் தமிழ் தேசியத்தோட வெற்றி. கமாண்ட் அடிச்ச இந்த திராவிட கூட்டம், இந்த திராவிட அணிலாம் எங்க போச்சு? எல்லாம் தலைமுறை ஆயிடுச்சு. இந்த மலைகளெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த மாடெல்லாம் மேய்க்க விட நாங்க போராடுறோம் அப்படின்னு பேசுறாங்க காவல்துறைகள். மலையை உடைச்சுதான் மண்ணை ஏற்றி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானோ ஆளுங்கட்சிக்காரங்க. நீங்க எங்க மலையை காப்பாத்துறீங்க? இந்த காடுகளை காப்பாத்துறீங்க. எங்களை மாரி ஒண்ணும் இல்லாத விவசாயி ஆடு மாடு மேய்க்க போனாதான் இந்த மலைகள்லாம் வீணா போயிடும், மலைகள்லாம் பாதுகாப்பு இல்லாம போயிடும். இவங்க இந்த மணல் குவாரி வச்சுக்கிட்டு மலைகளை உடைச்சு எம்சாண்டா ஏற்றி விற்கிறாங்கல்ல வெளி மாநிலத்துக்குலாம். அப்பெல்லாம் இந்த காவல்துறை எங்க போச்சு மலையை பாதுகாக்காம? அப்படிங்கிற கேள்வி வரும்ல. ஐயா, நாங்க ஒன்றும் சட்டத்தை மீறி போராட்டம் பண்ணல. நீங்க தான் சட்டத்தை மீறி ரூல்ஸ் போடுறீங்க. 2026 வன உரிமை சட்டத்துல இருக்கு ஆடு மாடுகள்லாம் மலையடி வாரத்துல மேய்க்கலான்னு இருக்கு. மலை மாடுகள் அங்கதான் மேயும், காலங்காலமா அங்கதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க திடீர்னு மாடை மேய்க்க கூடாதுன்னு நீங்க அதிகாரம் வச்சுக்கிட்டு ஆடுனீங்கன்னா எத்தனை நாளைக்கு தான் ஆடுவீங்க? இந்த திமுக அரசு வரைக்கும் ஆடுவீங்களா? அந்த பெரியாரை அவமானப்படுத்தி அடிச்சு தள்ளி விட்ட போலீஸ்காரனோட குடும்பத்துக்கும் சேர்த்துதான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காவல்துறையும் மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட செயல்பாடுகள் செய்யணும். தமிழனுக்கெல்லாம் தமிழ் உணர்வு இல்லாம போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த திராவிடர்கள்லாம். நேற்று பாத்தீங்கல்ல, காவல்துறை தடுப்பு எல்லாம் பறக்குது. தமிழங்கிற உணர்வு எல்லாம் எல்லாருக்கும் வந்துருச்சு. போன தேர்தலே 36 லட்சம் பேர் வந்துட்டான் மான தமிழன். இந்த தேர்தலில் 1 கோடி பேர் வரலாம். அப்படி வந்துருவா அந்த திராவிடெல்லாம் கதறிட்டு கிடக்குறான். தமிழர்களை டெய்லி காலையில பால் குடிக்கிறீங்கல்ல, தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்கு பால் கிடைக்குதா? தூய பசுமாட்டுல இருந்து உங்களுக்கு பால் கிடைக்குதா? உங்களுக்கு வர்ற எல்லா பாலுமே கெமிக்கலான பால். ஆந்திராவிலையும் கர்நாடகாவில இருந்து வெளி மாநிலத்துல இருந்து இறக்குமதி பண்றாங்க. சிட்டின்னு ஸ்மார்ட் சிட்டில வாழ்றீங்கல்ல, பாக்கெட் பால் குடிக்கிறீங்கல்ல, நீங்க குடிக்கிறது இல்லாம உங்க குழந்தையும் கொடுக்குறீங்கல்ல, அதெல்லாம் தூய பாலா? கொடிய விஷம், ஸ்லோ பாய்சன். அதை கொடுத்து துரோகம் பண்றீங்க நீங்க பெத்த பிள்ளைக்கலாம். அதை சிந்திச்சுக்கணும். இங்க ஆடு மாடு வளர்க்கறது அவமானம் கிடையாது, பெருமை. தமிழன் கூட தொன்று தொட்டு வாழக்கூடிய விலங்கு தான் ஆடு மாடுலாம். இங்க ஆடு மாடு இருந்தா நம்ம வாழ முடியும். நீரும் சோறும் இருந்தாலும் நம்ம வாழ முடியும். மரமும் செடியும் இருந்தாலும் நம்ம வாழ முடியும். இது ஒரு அடிப்படை சிந்தனை. இதை விட புரிஞ்சுக்கலன்னா தமிழர்களை நம்ம என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. முதல்ல விவசாயம் என்பது படிக்காதவர் செய்யும் தொழில்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களோட பிற்போக்குத்தனம். விவசாயம் என்பது படித்தவர்களும் செய்யலாம், படிக்காதவர்களும் செய்யலாம். வெளிநாடுகள்லாம் படிச்சவன் தான் விவசாயம் செய்யறான். உங்களுக்கு எத்தனை நாளைக்கு தான் வெளி மாநிலத்திலேருந்து பால், அரிசி, முட்டை, காய்கறி எல்லாம் வெளி மாநிலத்திலேருந்து எவ்வளவு நாளைக்கு தான் இறக்குமதி பண்ண முடியும்? திடீர்னு நமக்கும் வெளி மாநிலத்துக்கும் ஒரு சிறு பிரச்சனை வருது. அவன் அங்கிருந்து இறக்குமதி செய்யற உணவுப் பொருட்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டானா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு தான் நாங்க இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தேவையான உணவை நம்மளே உற்பத்தி செய்யணும். மற்ற மாநிலத்துக்கு ஏற்றுமதி செய்வது அது அடுத்த பட்சம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான உணவை நம்ம தான் உற்பத்தி செய்யணும். எத்தனை நாளைக்கு தான் உணவுப் பொருட்களை அடுத்தவர்களை நம்பியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? இன்னொரு உலக போருன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது நீருக்கும் சோறுக்கும் தான் இருக்குன்னு எங்க அண்ணா அடிக்கடி சொல்றாரு. இந்த போக்கிலே தமிழ்நாடு போச்சுன்னா கண்டிப்பா அது நடக்கும். தமிழனுக்கு அடையாளம் விவசாயம், விவசாயத்துக்கு அடையாளம் தமிழன். இதை புரிஞ்சிக்காத வரைக்கும் நம்ம தமிழர்களாம் இருக்கவே முடியாது.
ஒரு நாட்டுல விவசாயம் வாழ்ந்தாதான் அந்த நாடு வளரும் வாழும். அதை விட்டு நான் ராக்கெட் தயாரிக்க போறேன், பிளைன் பறக்க விட போறேன், கப்பல் விட போறேன்னு சொல்லுங்க. அதுவும் விஞ்ஞானமும் தேவை. ஆனா அந்த விஞ்ஞானிக்கும் சோறு விவசாயி தான் கொடுக்கணும். சோறு இல்லாம ஒரு விஞ்ஞானி உயிர் வாழ முடியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு விஞ்ஞானி நம்ம இங்க உயிர் வாழணும்னா அதுக்கு ஆதாரமா உள்ளது உணவு தான். அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். என்னைக்குதான் புரிஞ்சுக்க போறோமோ தெரியல. நஞ்சில்லா உணவு அதுவே நம்ம கனவுங்கிற கோட்பாடை எடுத்து வைக்கிறோம். எதுக்காக நாங்க இப்ப நீங்க எல்லாம் சுத்தமான உணவு சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைப்பு. எல்லாத்துலயும் கெமிக்கல் வந்துருச்சு. கண்ட யூரியா, கண்ட கெமிக்கல், கண்ட மருந்து, காய்கறி எல்லாமே ஹைபிரிட். நீங்க ஃப்ரெஷ்ஷான காய்கறி சாப்பிடுறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னைக்கு நீங்க சமைச்சு சாப்பிட்ற உணவான காய்கறியை ரோட்ல போட்டு விற்க ஆரம்பிச்சீங்களோ, என்னைக்கு கால் அடியில போடுற செருப்பை ஏசி ரூம்ல வச்சு விற்க ஆரம்பிச்சீங்களோ, அன்னைக்கே நீங்க விவசாயத்தையும் இந்த உழவனையும் மறந்துட்டீங்க. இது எப்பேற்பட்ட மனநிலை? உன் உயிரை காப்பாத்துற உணவுப் பொருள் ரோட்ல கிடக்கு. நீ என்னதான் செருப்பை போட்டு போனாலும், ஆடம்பரமா 1 கோடி ரூபாய்க்கு செருப்பு போட்டாலும் வீட்டுக்கு வெளியில தான் விட்டுட்டு போனோம். அதுதான் உண்மை. அப்படியாப்பட்ட செருப்பை ஏசி ரூம்ல வச்சு விற்கிறாங்க. அந்த ஏசி ரூம்ல உள்ள செருப்பை நீ 1500 2000 செருப்பை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருவ. அது கார்பரேட் கம்பெனி. ஆனா என் அப்பத்த அங்க விற்கிற காய்கறிய 5 ரூபா சொன்னா 2 ரூபாய்க்கு தெரியான்னு கேட்ப. இதுதாண்டா உங்களுடைய மனநிலை. ஏன்டா இப்படி மாறி போனீங்க தமிழா? உங்களை நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்குதா, கோபம் வருதா, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது? இப்படி கத்தி தான் சாவணும் போல இருக்கு. உன் கூட பிறந்தாச்சுனாங்க இப்படி கத்திக்கிட்டு தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் போல இருக்கு. என் அண்ணனுடைய போராட்டம் இதோட நிக்க போறது இல்ல. நீங்களும் தூங்க கூடாது, எங்க அண்ணனும் தூங்க மாட்டாரு, சொல்லிட்டாரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு போராட்டம். நடக்கிற எல்லா பிரச்சனையும் கையில எடுப்போம். இந்த காவல்துறையும் இந்த தமிழ்நாடு அரசும் திக்குமுக்கு ஆடப்போகுது. சீமான கண்ட்ரோலே பண்ண முடியாதான்னு ஆல்ரெடி இப்ப முட்டிக்கிறாங்க பல பேரு. எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்கு. எல்லா மக்கள் கூட நிக்கிற ஒரே ஆள் எங்க அண்ணன் சீமான் தான். எல்லா தலைவரும் ஒவ்வொரு சாதிக்கு அடிப்படையில நிப்பாங்க, ஒவ்வொரு மதத்து அடிப்படையில நிப்பாங்க. ஏன்னா என் அண்ணன் சீமான் மட்டும்தான் இந்த பிறந்த தமிழ்நாட்டுல உள்ள எல்லாரும் கூட நிப்பாரு. யாருக்கு பிரச்சனைனாலும் முன்னாடி போய் நிக்கிறது எங்க அண்ணன் தான். அதுதான் மக்களுக்கான தலைவருக்கு அழகு. இதே இப்ப உங்களோட தற்கொலை வெற்றி கழகத்து தலைவர் இருக்காரு, நெல்லையை சேர்ந்த தம்பி கவிஞர் இறந்ததுக்கு வாயை கூட திறக்கல. ஏன்னா வாக்கு அரசியல், கார்பரேட் அரசியல். ஏதாவது பேசணும்னா வாக்கு போயிடும், முதலமைச்சர் ஆக முடியாதுல்ல. அந்த ஒரே எலெக்ஷன்ல முதலமைச்சர். இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு எண்ணம். இந்த மாரி ஒரு சுயநலம் பிடிச்ச இயக்கமும் இந்த மாரி சுயநலம் பிடிச்ச தலைவரும் தமிழ்நாட்டுக்கு தேவையா? மக்கள்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இவர் தலைவர் நம்ம சொல்ல ஏத்துக்கல இது வரைக்கும். எல்லாரும் சொல்றாங்களே, என்ன பண்றது? அதனால சொல்ல வேண்டியதா இருக்கு தலைவர்னு. அவர் ஒரு சிறந்த நடிகர், நம்மளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நடிகர், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நடிகர். அதன் அடிப்படையில அவரை தூக்கி வச்சு கொண்டாடலாம். ஆனா அவரை தலைவரா ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. தலைவருக்கான அழகு அவர்கிட்ட இல்ல. தலைவனா எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்கணும், வாக்க பார்க்க கூடாது, மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும். அப்படி ஒரு தலைவன் இருக்கிறான்னா இந்த தமிழ்நாட்டுல அது எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். அதனால்தான் அவர் பின்னாடி இப்படி லட்சக்கணக்கான பேர் திரண்டு நிக்கிறான். இந்த காணொலி மூலியமா தமிழ் மக்களுக்கு எல்லாம் ஒண்ணு தான் சொல்றேன். சீமான்ங்கிறது ஒற்றை நம்பிக்கை இல்ல, இந்த தமிழ் தேசத்தின் கடைசி நம்பிக்கை. அவர் கையை பிடிச்சு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. இதே போன்ற ஒரு மக்களுக்கான தலைவன் இதுக்கப்புறம் வரப்போறது இல்ல. அன்றைக்கு காமராஜர் இருந்தாரு, இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் வந்திருக்காரு. இது நமக்கு காலம் கொடுத்த ஒரு அருமருந்து. இதை புரிஞ்சுக்கிட்டு தமிழை சிந்திச்சு செயல்படணும். இந்த தமிழ் மண்ணில் உண்மையான தூய்மையான மக்களுக்கான அரசியல் வேணும்னா அதற்கு நாம் தமிழை ஆதரிப்போம். இந்த புரட்சி என்பது தானாக உருவாவதில்லை, அதை நாம் தான் உருவாக்க வேண்டும். தமிழனின் உரிமையை மீட்டெடுக்கும் வரை இந்த அரசியல் புரட்சி ஓயப்போவதில்லை. கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். நாம் தமிழர். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.